வணக்கம். இன்னைக்கு ஈடி தமிழ் யூடியூப் சேனல்ல நம்ம பார்க்க போறது, இன்னைக்கு முதலீட்டாளர்கள் சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கான ஒரு ஒரு பதிலையும் நம்ம பார்ப்போம். முதல்ல சுரேஷ்ங்கிறவரு சென்னையிலேருந்து கேட்டிருக்காரு. "பங்குச்சந்தை ஏற்றத்திலும் தங்கம் உச்சமாக இருக்கிறது. இப்போ புவிசார் அரசியல் தான் பணவீக்கம், வட்டியை விட பெரிய ஒரு டிரைவரா இருக்கு. கிராஷ் ஏதாவது வருமா?" அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அதுதான் புவிசார் அரசியல் அந்த தாக்கம்ங்கிறது சொல்றது. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கிறதுக்கான ஒரு அந்த அடிப்படையில் தான் தங்கத்தினுடைய நகர்வு வந்து இது வரைக்கும் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன காரணம் இருந்ததுனாக்கா, தங்கம் வந்து மத்திய வங்கிகள் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் அக்குமுலேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு காரணங்களுமே இதுல வந்து அந்த ஏற்றத்துக்கான காரணமாக இருந்தது. இதுல இப்போ ஏதாவது கிராஷ் வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கிராஷ் வருமா அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த ஈரானுடைய போர் இருக்கு இல்லையா, ஈரான் வர்சஸ் அமெரிக்காவினுடைய போர் பதட்டமானது இதற்கு அடுத்தபடியாக இது எவ்வளவு நாளுக்கு நீடிக்கும் என்பது தெரியவே இல்லை. இன்னும் கிட்டத்தட்ட செப்டம்பர் வரைக்கும் 3 மாசம் டைம் இருக்கு அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. ஒரு ஒரு நேரத்தில் ஒரு ஒரு செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதுல வந்து பெரிய அளவுல வந்து கிராஷ் வருமா அப்படின்னு கேட்டாக்கா, இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பெரிய ஒரு சரிவு வந்து உடனடியாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அமெரிக்காவினுடைய ஃபெடரல் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இந்த தங்கத்தை வந்து கீழ் நோக்கி நகர்வதற்கான ஒரு முக்கிய ஒரு காரணமாக இருக்க போகிறது. அவங்க வட்டி விகிதத்தை உயர்த்த போகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக தங்கம் கீழ் நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அது எவ்வளவு சதவீதம் எவ்வளவு சார் இறங்கி வரும் அப்படின்னு கேட்டாக்கா, எப்படி இருந்தாலும் நிச்சயமாக இந்த இப்போ வந்து கரண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச சந்தையில் $4,400 வர்த்தகம் ஆகி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த ஒரு புதுசா ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் வரும்போது நிச்சயமாக இந்த $4,000 உடைத்து கொண்டு கிட்டத்தட்ட 3,900 4,000 என்கின்ற ஒரு ஒன் டே பேனிக்கை கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது இந்திய சந்தைகள்ல நிச்சயமாக எதிரொலிக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது அடுத்த நேயருடைய கேள்வி வந்து பாத்தீங்கன்னாக்கா, சங்கரன்கிறவர் கேட்டிருக்காரு கோயம்புத்தூர்ல இருந்து. ஆர்பிஐ தங்கம் விற்றது என்ற வதந்தியிலிருந்து சில்லறை முதலீட்டாளர்கள் என்ன கற்க வேண்டும்? செய்தியை எப்படி சரிபார்க்க? அதாவது இப்போ ஆக்சுவலி இது வந்து ப்ளூம்பெர்க்ல வந்து வந்த ஒரு செய்தி. கிட்டத்தட்ட $12 பில்லியன் வந்து தங்கம் விற்றிருப்பார்கள் அப்படின்னு அவங்க வந்து ஒரு செய்தியை போட்டாங்க. அதுக்கு வந்து ரிசர்வ் வங்கி வந்து மறுப்பு தெரிவித்துள்ளது. அந்த மாதிரி தங்கம் வந்து நாங்கள் எதுவும் விற்கவில்லை. ஏற்கனவே நம்மள்ட்ட இருக்கிறது வந்து 880 டன்கள் என்ற அளவுக்கு தங்கம் இருப்பு இருக்கிறது. அது அப்படியே தொடர்ந்து அப்படியே தான் இருக்குனாங்க. இது எதன் அடிப்படையில் இந்த செய்தி வந்திருக்கலாம் அப்படின்னாக்கா, அதனுடைய மதிப்பு இறக்கம் அடைந்துள்ளது இல்லையா? இப்போ சமீபத்தில் ஜனவரியில இருந்த விலைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைய விலைக்கும் ஒரு சப்ஸ்டான்ஷியலா விலை குறைஞ்சிருக்கு. அந்த வேல்யூவேஷன் அடிப்படையில் தான், அதாவது டாலர் மதிப்புல வந்து பார்க்கும்போது அது விலை குறைந்து காணப்படுது. அதன் அடிப்படையில் அந்த செய்தி வெளியாகிருக்கும் நினைக்கின்றேன். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரிசர்வ் வங்கியினுடைய ஆத்தென்டிகேட்டட் வெப்சைட்டோ கவர்மெண்டோட இன்ஃபர்மேஷன் பியூரோ இருக்கு, அவங்களுடைய செய்திகள்லேருந்து தான் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு உண்மை தகவலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பேப்பர்ல வர நியூஸோ மீடியாவில் வர்ற செய்திகளின் அடிப்படையில் நம்ம வந்து எத்தகைய முடிவுகளையும் எடுப்பது வந்து அவசியமற்றது. ஆத்தென்டிகேட்டட் ரிசர்வ் வங்கியோட வெப்சைட்ல போய் நிச்சயமாக செக் பண்ணலாம். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிச்சயமா ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்ல இருந்தும் அவங்க வந்து நிச்சயமா ஒரு செய்தி வெளியிடுவாங்க. ஸோ இந்த இரண்டு தரப்புல இருந்து நமக்கு செய்தி வந்தால் மட்டுமே நம்ம வந்து அதை உறுதிப்படுத்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அனாவசியமாக நம்ம வந்து இதை நியூஸா வச்சு இதுக்கு ஒரு பேனிக் கிரியேட் பண்ணி ஒரு பதட்டத்தை கொண்டு வந்து இதெல்லாம் பண்ண அவசியமே இல்லை. இரண்டாவது, அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒவ்வொன்றுக்கும் நாம வந்து அதுக்காக நாம வந்து நம்மளை அதை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதற்காக ஒரு நிலைப்பாட்டை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இருக்கவே இல்லை. நம்முடைய சிந்தனை எல்லாமே வந்து தங்கம் ஒரு மாற்று முதலீடு. அந்த அடிப்படையில் நம்ம வந்து தொடர்ந்து முதலீடு செய்யலாம். சிப் முறையில், அதாவது மாதம் சிப் முறையில் நம்ம வந்து தங்கத்தை வாங்கி கொண்டே வந்தோமே ஆனால் நிச்சயமாக எந்த விதமான ஒரு பெரிய அதிர்வுகளுக்கு நாம் வந்து இரையாக மாட்டோம். பிரவீன்குமார் மதுரையிலிருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. மத்திய வங்கிகள் தங்கம் சேர்த்தா இது நீண்டகால புல் மார்க்கெட் ஆகுமா? அதாவது மத்திய வங்கிகள் தங்கம் வாங்குறதுனாலேயே இது வந்து ஒரு நீண்ட நாள் புல் மார்க்கெட்டா ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு மத்திய வங்கிகள் தொடர்ந்து தங்கத்தை வாங்கி கொண்டே இருந்தால் நிச்சயமாக ஒரு புல் மார்க்கெட்டுக்கு நிச்சயமாக செல்வதாக தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்க வந்து இப்போவே அப்படிதான் ஒரு அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுல தான் இருக்கு. ஏன்னா இந்த டாலரைசேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, அதாவது டாலர் மீது வைக்கக்கூடிய ஒரு அசெட் மேல ஒரு நம்பகத்தன்மை
குறைந்து கொண்டே வருகிறது. அந்த நம்பகத்தன்மை குறைய குறைய அதுக்காக முழுமையாக அவர்கள் டாலரை விட்டு அப்படியே மொத்தமாக தங்கத்தை மாறப்போவதில்லை. சதவீதத்தில் பார்க்கும்போது அந்தந்த வருட காலத்துல உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே சமயத்துல இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த 2023, 24 காலகட்டத்துல தான் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1000 மெட்ரிக் டன் என்ற அளவிற்கு ஒரே ஆண்டுல மத்திய வங்கிகள் தங்கத்தை குவித்தன. தங்கத்தின் மீது முதலீடுகளை அதிகரிக்க செய்தன. அதன் காரணமாகத்தான் இந்த விலையேற்றம் ஒரு சடன் ஸ்பர்ட் வந்தது. ஆனா இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு விலை ஏற்றம் பெற்ற பிறகு படிப்படியாகத்தான் அவங்க அக்குமுலேட் பண்ணுவாங்களே தவிர தொடர்ச்சியாக மேல் நோக்கி நகரக்கூடிய விலையிலேயே வாங்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். இதுக்கு அடுத்ததாக தினேஷ்குமார் திருநெல்வேலி அப்படிங்கிற ஊர்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காரு. நிச்சயமற்ற நிலை, ரூபாய் ஏற்ற இறக்கம், நடுத்தர குடும்பத்துக்கு தங்கம் எவ்வளவு தூரம் முக்கியம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு என்னன்னா நிச்சயமற்ற தன்மைங்கிறது அன்சர்டனிட்டின்னு நம்ம சொல்றோம். குளோபல் எக்கானமியில உலக பொருளாதாரத்தில் ஒரு நிச்சயமற்ற தன்மை, எந்த திசையில செல்லும், டேரிஃப் எப்படி வரும், அதாவது நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, நம்முடைய இந்திய நிறுவனங்கள்லாம் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் ஒரு 5 வருடம் அல்லது 10 வருடம் என்ற ஒரு எதிர்கால தொலைநோக்கு திட்டத்துல தான் அவங்களுடைய முதலீடுகள் காணப்படும். ஆனால் அரசாங்கங்கள் இப்போ ட்ரம்ப் அறிவிக்கின்ற மாதிரி திடீர்னு ஒரு 25% டாக்ஸ் போடுறது, இன்னொரு நாடுல எக்ஸ்போர்ட் நான் பேன் பண்றேன்னு சொல்றது, இந்த மாதிரியான திடீர்னு எடுக்கக்கூடிய முடிவுகள் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய நிறுவனத்துக்கு நிச்சயமாக லாப சதவீதம் அல்லது அவர்களுடைய பிசினஸ் மாடலையே பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற அச்சம் காணப்படுகிறது. அதனால இந்த நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணோம், வெயிட் அண்ட் சி, என்னதான் நடக்குது பார்ப்போமே, கொஞ்ச நாளைக்கு என்னதான் இந்த டேரிஃப் சமாதானம்லாம் ஒழுங்கா ஒரு ஸ்ட்ரீம்லைன் ஆகி, எனக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், போன வருஷம் நம்ம 25ல ட்ரம்ப் அறிவித்த அந்த டேரிஃப் சமாதானம் எல்லாத்தையும் அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் குவாஷ் பண்ணிருக்கு. அதாவது இதெல்லாம் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்றது. ஸோ அப்போ அந்த 1 இயர் நம்ம பே பண்ணது எல்லாமே லாக்இன் பீரியட். இப்போ அவங்க திருப்பி கொடுக்கறது எப்போ திருப்பி கொடுப்பாங்க, இதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய லெபோரியஸ் ப்ராசஸ். அப்படி இருக்கும்போது ஒரு வருட காலம் கம்ப்ளீட்டாக நம்ம எக்கானமியில அந்த நிறுவனங்கள் அவங்களுடைய செயல்பாட்டு திறனையே இழந்து விட்டதாகவே நாம் பார்க்கின்றோம். ஸோ இதெல்லாம் ஒரு கிளாரிட்டி இருக்கணும். கவர்மெண்ட் எப்போதுமே நான் இந்த திசையில தான் செல்கின்றோம், இந்த மாதிரியான அதாவது இந்த டாக்ஸ் பாலிசியில நம்ம என்னென்னலாம் ரிஃபார்ம்ஸ் இருக்கு, இதெல்லாத்தையும் நம்ம அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் நம்ம அரசாங்கங்கள் கொடுக்கும்போது தான் நிறுவனங்கள் அந்த முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் குளோபலைசேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, அதாவது உலக அளவில் நிறுவனங்கள்லாம் ஒரு நாடுல இருந்து இன்னொரு நாடுல போய் முதலீடு செய்யும் போது அந்தந்த நாடுகளுடைய நிலைப்பாடுகள், அவங்களுடைய எடுக்கக்கூடிய முடிவுகள் இல்ல ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் வருதுன்னு பாருங்க. அந்த நாட்டினுடைய அரசாங்கங்கள்ல தேர்தல் கருதி வேறு அரசாங்கம் வரும்போது அந்த அரசாங்கங்கள் எடுக்கக்கூடிய புதிய முடிவுகள் அந்த நிறுவனங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்தும், இவையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நிறுவனங்கள் முதலீடு செய்கின்றன. சோ நாம ஒரு நிச்சயமாக இந்த நிச்சயமற்ற தன்மை குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு தங்கம் சேமித்துக்கலாம் அப்படின்னாக்கா நிச்சயமாக ஒரு 10-15% என்ற அளவிற்கு மட்டுமே போதும். ஏன்னா இது ஒரு பணவீக்கத்திற்கு நிகராக, பணவீக்கம் எங்கெங்கெல்லாம் ஏறுதோ அந்த நேரத்துல நமக்கு தங்கம் விலை ஏற்றம் கொடுத்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு கொடுக்குது, ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஸோ ஒரு ஹெட்ஜிங் ஃபார்முலாவை தான் பார்க்கணுமே தவிர பெரிய அளவுல அதுல முதலீடுகள் தேவையில்லை. 10-15% ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்க, எனக்கு தங்கம் தான் என்னுடைய முதல் அசட்டாக நான் நினைக்கின்றேன் அப்படின்னு ஒரு குடும்ப தலைவர் நினைத்தார்னாக்கா நிச்சயமா அவங்க ஒரு 20% வரைக்கும் கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அதுவும் அது எப்போ நம்ம 20% வைக்கணும்னா விலை குறையும் பட்சத்துல நம்மளுடைய அந்த சேமிப்பு தங்கத்தின் மீது அதிகரிக்க செய்ய வேண்டும். விலை ஏற்றம் பெற்ற பிறகு நம்ம 20% அல்லது 25% என்ற அளவுக்கு நாம் மேற்கொண்டு போறதுங்கிறது இட்ஸ் நாட் ரைட் வே ஆஃப் டூயிங் தி சேவிங்ஸ். நம்ம அந்த முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டா நம்ம சொல்ல முடியாது. விலை குறையும் பட்சத்துல நீங்க உங்களுடைய போர்ட்போலியோல அலோகேஷன் இன்க்ரீஸ் பண்றதுல தவறு கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக அதே அவருக்கே இன்னொன்னு சொல்லிடுறேன், அவர் எப்படிப்பட்ட இந்த மாதிரிலாம் பண்ணாக்க நீண்ட கால முதலீடாக, அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க எல்லாம் ETF முறையில பண்றது நல்லதாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல கொஞ்சம் கம்மியா இருக்கும். நமக்கு இந்த அனாவசியமாக சேதாரம், GST இதெல்லாம் நம்ம பேமெண்ட் பண்ணாம அந்த காசுக்குள்ள இதையும் நம்ம ETF யூனிட்ஸ்களாவே நம்ம வாங்கலாம். எப்போது நமக்கு ஆபரண தங்கம் தேவையோ அந்த வருடத்தில் மட்டும் நம்ம ETF விற்று நாம பொருளாக மாற்றிக்கொள்ளலாம், அதாவது நகையாக மாற்றிக்கொள்ளலாம். அது வரைக்கும் நம்மளுடைய முதலீடுகள் எல்லாமே ETF, கோல்டு ETF சார்ந்த வகையிலே இருப்பது ஓரளவுக்கு பேலன்ஸ்டா இருக்கும்னு நான் நினைக்கின்றேன். அடுத்ததாக அரவிந்த் திருச்சிராப்பள்ளியில இருந்து கேள்வி கேட்டிருக்காரு.
போர் பதற்றம் குறைந்தா தங்கம் பெருசாக சரியுமா? இப்போ வாங்கலாமா? அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலி இது போர் பதட்டம் வந்து அதிகரிக்கும் போது தான் வந்து தங்கம் சரியுது. ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில பார்த்துருக்கோம். போர் பதட்டம் அதிகரிக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா, ஆயிலோட பிரைஸ் ஏறுது. க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஏறுது. க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறுனாக்கா, அது எங்க போய் முடியுது அப்படின்னாக்கா, பணவீக்கத்துல போய் கொண்டு போய் முடியுது. பணவீக்கம் வந்து விலைவாசி உயரும். விலைவாசி உயர்ந்தாக்கா, அந்தந்த நாட்டினுடைய மத்திய வங்கிகள் என்ன நிலைப்பாடு எடுப்பாங்கன்னா, உடனே வட்டி விகிதத்தை உயர்த்துவார்கள். இது வந்து பிசினஸையே வந்து கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது இதனால தான் வந்து என்ன பண்றாங்க, அந்த நேரத்துல வந்து இந்த தங்கம் வந்து போர் பதட்டம், இந்த பெரிய அளவுல அணுகுண்டு தாக்குதல் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு பெரிய இம்பாக்ட் போர் பதட்டம் வந்து ஏவுகணை வீசி அழிக்கிறது அந்த மாதிரி செய்திகள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா உடனே கோல்டு வந்து $50 இல்லை $100 வரைக்கும் உடனே சரியும். சரிஞ்சதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அந்தந்த நாடுகள் வந்து தங்களுக்கு தேவையான ஒரு ஒரு பட்ஜெட் பற்றாக்குறையை சமப்படுத்துவதற்காக அவங்க வந்து தங்கத்தை வந்து விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அது பேலன்ஸ் பண்ணணும் அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு இடத்துல. ஸோ இந்த ஒரு போர் பதட்டம் குறையும் பட்சத்தில் வந்து தங்கம் வந்து உடனடியாக சரியாதுன்னு நான் நினைக்கிறேன். போர் பதட்டம் அதிகரித்தால் மட்டுமே வந்து தங்கம் வந்து விலை சரியும். அதே சமயத்தில் இந்த அன்சர்டனிட்டிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கிறதன் காரணமாக தான் தங்கம் வந்து ஒரு ஏற்ற இறக்கத்திலேயே இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். வரக்கூடிய செய்திகள் தான் தங்கத்தினுடைய என்ன திசை செல்லும்ங்கிறது பார்க்கலாம். ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் வந்து தங்கம் வந்து புதிய உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை என்று மட்டும் நம்ம உறுதியாக சொல்லலாம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.